Let A equal to set of all 1, 2, B equal to set of all 1, 2, 3, 4, C equal to set of all 5, 6 and D equal to set of all 5, 6, 7, 8. Verify that a Cartesian product A by B intersection C equal to A by B intersection A by C. ஒன்னா கண்டுபிடிக்கலாம். இப்போ first LHS பார்க்கலாம். A by B intersection C இதான் போட போறோம். first B intersection C என்ன வருதுன்னு பார்க்கலாம். A into B intersection C னா B க்கு C க்கு நடுவுல காமனான எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கு அதை எடுக்கணும். இப்போ காமனான எலிமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. இங்கே 5 and 6 தான் சியில் இருக்குது, பியில் அது இல்லை. ஸோ பி அண்ட் சிக்கு நடுவில் காமனான எலிமெண்ட்ஸ் இல்லை. ஸோ பி இன்டர்செக்ஷன் சி இஸ் பை. ஸோ ஏ பை பைன்னு கார்டீசியன் ப்ராடக்ட் போட்டால் தட் இஸ் பை, தட் இஸ் நல் செட். ஸோ எல்ஹெச்எஸ் இஸ் நல். ஓகே, இப்போ ஏ பை பி பார்க்கலாம். இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்குவோம். ஏ பை பி கார்டீசியன் ப்ராடக்ட். இதில் ஏல 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு, பியில் 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ 2 into 4 8. ஸோ 8 ஆர்டர்ட் பேஸ் வரப்போகுது ஏ பை பியில். இப்போ 1 வச்சு இந்த 4 எலிமெண்ட்ஸை குரூப் பண்ணுறேன். அடுத்து 2 வச்சு அதர் 4 எலிமெண்ட்ஸை குரூப் பண்ணலாம். ஸோ 1, 1, 1, 2, 1, 3, 1, 4, 2, 1, 2, 2, 2, 3, 2, 4. ஓகே, அடுத்து A by C வேணும். ஏல 2 எலிமெண்ட்ஸ், சியில் 2 எலிமெண்ட்ஸ். ஸோ 2 by 2 4 ஆர்டர்ட் பேஸ் நமக்கு வரும். 1 வச்சு குரூப் பண்ணுறேன். 1, 5, 1, 6. அடுத்து 2, 5, 2, 6. இவ்வளோதான். ஸோ இங்கே A by Bக்கும் A by Cக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கணும். ஸோ காமனான எலிமெண்ட்ஸ் இது ரெண்டுக்கும் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 1, 5 இருக்கா இல்லை, 1, 6 இருக்கா இல்லை, 2, 5, 2, 6 எதுவுமே இல்லை. ஸோ ஏ பை பியில் அப்படின்னு பார்க்கும்போது 5, 6 இல்லாததுனால there is no common elements. அதனால A by B intersection A by C equal to pi. இப்போ RHS ஸோ இது என்னன்னு பார்த்தோம். empty. There is no common element between these two sets. ஸோ இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 1ம் பை, ஈக்குவேஷன் 2வும் பை. ஸோ therefore LHS equal to RHS. Second division, A by C is a subset of B by D. A by C ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம். இந்த இருக்குது 4 எலிமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு செட்டு. இப்போ B by D பண்ணணும். Bன்ற செட்டில் 1, 2, 3, 4 இருக்குது. Dயில் 5, 6, 7, 8. ஓகே, B by D போடலாம். ஸோ இதில் 4 எலிமெண்ட்ஸ், இதில் 4 எலிமெண்ட்ஸ். அப்போ எவ்வளோ கிடைக்கும்? 4 by 4 16 ஆர்டர்ட் பேஸ் கார்டீசியன் ப்ராடக்டில் கிடைக்கும். ஸோ 1 வச்சு இந்த 4 எலிமெண்ட், 2 வச்சு 4 எலிமெண்ட்ஸ் அந்த மாதிரி எழுத போகிறோம். ஸோ 1, 5, 1, 6, 1, 7, 1, 8. அதே மாதிரி 2 வச்சு அடுத்து 3, 4 வச்சு. இதான் இந்த செட்டு B by D. இப்போ நம்ம A by C is a subset of B by Dன்னு கொண்டுட்டு வரணும். இது இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். A by C, A by Cயில் 1, 5 இருக்கு. இங்கேயும் 1, 5 இருக்குது. இங்கே 1, 6, 1, 6, 2, 5, 2, 6, 2, 5, 2, 6. A by Cயில் 4 எலிமெண்ட்ஸ் தான் டோட்டலாக. ஸோ அந்த 4 எலிமெண்ட்ஸுமே B by Dயில் இருக்குது. therefore A by C is a subset of B by D. வெரிஃபை ஆகிடுச்சு.